சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும் சாந்தம் தவழ்ந்திடு முகமும் சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும் தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும் தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும் செங்கருணை இருவிழி மலரும் செங்கருணை இருவிழி மலரும் பார்வேல்டர் பணிந்திடு பதமும் பார்வேல்டர் பணிந்திடு பதமும் துயர் வேதனை தீரருட்கரமும் துயர் வேதனை தீரருட்கரமும் ஜெயமேல்திடும் எம் குருநாத ஜெயமேல்திடும் எம் குருநாத சந்திரசேகர சத்குருநாத சத்குருநாத சந்திரசேகர சத்குருநாத ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர 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 ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. வணக்கம் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே, தொடர்கிறோம். திரு விஜய் வாசுதேவன் அவர்களுடன் மகா பெரியவா அவரை ஆட்கொண்டது, அவரை கணேசனை போய் பாரு அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து பேச போகிறோம். வாங்க விஜய். என் பேரும் கணேசனாக இருந்தது தான் கணேஷாம மாறிக்கிச்சு. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், மகா பெரியவா அவங்க கணேசனை பாருன்னு சொன்னார். கணேச சர்மா அப்படிங்கிறத நான் போய் மடத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அவரை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி தொடர்பு கொண்டேன்னு சொன்னீங்க. நீங்கள் தொடருங்க. ஸோ அன்றைக்கி இதில் கணேசனை பாரு, அவனை பிடிச்சிக்கோ நீ எழுதிடுவேன், உன்னால் அவரை பிடிச்சிக்கோ நீ எழுதிடுவேன். அதுதான் இந்த வரி தான். சரி, இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் மகாபெரியவரை பற்றி தெரிஞ்ச அத்தனை பேரும் இதை வவுச் பண்ணுவார். மகாபெரியவர் கனவுல யாருக்காவது வந்தாருன்னா அது கனவு கிடையாது, அது பிரத்யட்சமாக அவர் வர்றது தான். அவர் இன்னைக்கு அவர் சித்தியானதுக்கு அப்புறமும் சரி, அவர் இருக்கிற அந்த பீரியட்லேயும் சரி, என் புக்கில் அதை நிறையா கவர் பண்ணியிருக்கேன். மகாபெரியவர் கனவுல வர்றாருன்னா அது பிரத்யட்சமாக, அது தெர் இஸ் நோ செகண்ட் தாட். ஓகே, ஸோ இது கனவு வந்தது. அதுக்கப்புறம் நிறையா பிரயத்தனப்பட்டேன். நான் சொன்னது லாஸ்ட் எபிசோடில் சொன்னது, இந்த ஷார்ட்ஸில் பார்க்கும்போது கணேஷ சர்மா அபவுட் பெரியவா மகிமை, பெரியவா மகிமை அப்படின்னு அந்த 1 minute வீடியோ பார்த்த உடனே அந்த சேனலுக்குள்ளே போய் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். கடல் மாதிரி கண்டென்ட், கடல் தான் அது. இதுன்னா அந்த கடலில் எப்படி இறங்கி முத்தெடுக்கணுங்கிறது தான் சேலஞ்சு. 2 hours வீடியோ நிறைய சப்தாகம் பண்ணது எல்லாமே இது. அண்ட் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் கண்டென்ட்ஸ் குரோனாலஜிக்கலி. ஓகே, பிறந்த நாள்லேருந்து அடுத்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக அதுலேருந்து முத்தாக கிடச்சிட்டே இருந்தது. ஸோ நிறைய சோர்ஸ் ட்ரை பண்ணாலும் திஸ் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ். என்னோட புக் எழுத சொன்னது அவர், எழுத வச்சவர் கணேஷ சர்மா. கண்டென்ட் எழுதினதும் பெரியவர் தான். இதில் நான் சொல்கிறச்ச இது மாதிரி நிறையா பல ஆயிரம் வருஷங்களில் சில பேருக்கு ஒன்று வந்திருக்கு. எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது மேத்தமெட்டிஷியன் ராமானுஜம் அவர்கள் நாமகிரி தாயார் தான் மேத்தமெட்டிக் தியரம்லாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறேன்.
எனக்கு ஆண்மை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அது மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது கேட்க. எனக்கு அவர்லாம் சைல்டு ப்ரோட்டாலஜி சார். நான் வந்து அறிவில்லாத ஒரு ஜென்மம். நான் வந்து இதுக்கு தகுதி இல்லை இருக்காங்கிறது இதை நான் வந்து எடுத்துக்கவே மாட்டேன். நான் இந்த புக்கை எழுதினதோட 1% கிரெடிட் கூட எனக்கு கிடையாது சார். இது வந்து ஒரு மாடஸ்டிக்காகலாம் சொல்லலை, இதுதான் உண்மை. ஏன்னா என்ன எழுதினே எப்படி எழுதினது எனக்கு தெரியும், ஃபீல் எனக்கு புரியுது. ஸோ ஏன்னா அவர் இல்லைன்னா இது நிறைய எப்படி எழுதினே அதில் எப்படிலாம் கரெக்ஷன் பண்ணாருங்கிறது நான் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் ஃபீல் எனக்கு ரொம்ப புரியுது. ஏன்னா நான்லாம் வந்து நான் தான் அப்படின்னெல்லாம் நிறைய நினச்சி இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பெரியவா எனக்கு இது பண்ண ஆரம்பித்தாரோ, இந்த லைஃப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு நமக்கு புரிய தொடங்கி. நம்ம ஒன்றுமே கிடையாது, நத்திங் சார். இந்த உலகத்தில் பாருங்கள், சமீப கால கோவிட் எவ்வளோ பேருக்கு படம் கற்றுக் கொடுத்தது சார். பணம் காப்பாற்றித்தான், அறிவு காப்பாற்றித்தான், ஒன்றும் இல்லைன்னு டே நீ யூ ஆர் நத்திங்டா அப்படின்னு கோவிட் காமிச்சிட்டு போச்சு. இந்த தேர்தல், சமீபத்தில் நடந்த தேர்தல், ஜாதி மத வெறியர்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு காமிச்சிடுச்சு. பண வலிமையை வச்சு ஜெயிச்சுடுவேன்னு சொன்னவனை ஒன்றும் இல்லைன்னு காமிச்சிடுது. ரவுடித்தம் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு காமிச்சிடுது. தேர்தலுடைய வழிமுறை இப்படி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு சொன்ன பாதையை ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி காமிச்சிடுச்சு. அந்த மாதிரி நமக்கு தான் அது புரியும். ஸோ வாட் எவர் யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் ஐ எம் ஃபுல்லி ஏபிள் டு. ஸோ இதை பதிவும் பண்ண விரும்புகிறேன் நான். இதில் வந்து என்னோட நம்ம கிரெடிட்ஸ் ஒன்றும் இன்னுமே கிடையாது அதுக்காக. ஏன்னா எந்த காரணத்தினாலையும் எனக்கு அந்த தலகணமோ கர்வமோ வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டின்னு இருக்கேன். அந்த கனவில் வந்து பிடிச்சிக்கோ. அப்போது சொல்லும்போது அவர் சொன்னார், உன் பர்த்டே அன்றைக்கி, உன் பிறந்தநாள் அன்றைக்கி போய் அவனை பாரு சந்தோஷப்படுவான்னு. அது இப்போ அவர் சொன்ன அந்த கனவு வந்து இது பார்த்தீங்கன்னா ரைமிங்காக இருக்கும் அவர் பேசுகிறது. நான் அவர் பேசினது நேரில் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, பட் அவர் பேசினது பயங்கர ரைமிங்காக இருக்கும். நீ கணேஷனை பிடிச்சிக்கோ, நீ எழுதிடலாம், நீ வந்து உன் பிறந்தநாள் அன்றைக்கி போய் பாரு அவன் சந்தோஷப்படுவான். இதுதான் வந்து சொன்னது. ஜனவரி பிப்ரவரி 10th என்னோட பர்த்டே. நான் அவரை பார்க்குறதுக்கு நிறையா முயற்சி பண்ணேன். எனக்கு நம்பர் தெரியாது. எனக்கு சென்னையும் புதுசுங்கிறதுனால, நான் இவ்வளோ வருஷம் பாம்பேல இருந்து சென்னையும் புதுசுங்கிறதுனால பார்க்க முடியல. பட் ஆனால் ஒரு டைமில் வந்து இந்த மிட் ஆஃப் ஜான்வரி எனக்கு அவரோட நம்பர் கிடச்சிருது. ஏன்னா போட்டு இது பண்ணும்போது மயிலை மகாபெரிவான இது வந்து புக் ஒரு நம்பர் மட்டும் கிடச்சிது. ட்ரஸ்ட்டோட வெப்சைட் மாதிரி ஒரு நம்பர் கிடச்சிது. அது நான் கால் பண்ணேன். அது மேனேஜரோட நம்பர். ஒரு லேடி மேடம் ஃபோன் எடுப்பாங்க. இது மாதிரி கணேஷ் சர்மா பார்க்கணும், அண்ணா பிசி, நானே கால் பண்ண சொல்கிறேன், அண்ணா பிசி இதுதான் அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்க. எப்போவுமே நான் விடாமுயற்சி. நான் வந்து கஜினி முகமது மாதிரி வாரத்துக்கு 2 தடவை கால் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். பட் இந்த மீன் டைம் குருவையே பார்க்காம அவரோட இதை வச்சு ஏகலைவன் மாதிரி எழுதவும் ஆரம்பிச்சிட்டேன். 195 pages I was completed and I was so satisfied with the content. இது நான் இதில் அவரோட கண்டென்ட் அது மாதிரி மற்ற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சின்ன இது வந்து வெளியிலேருந்து எடுத்து நான் இது போட்டு பண்ணது. இந்த மீன் டைம் இதை நான் அவர் பார்க்குறதுக்கு முன்னாடியே இது மாதிரி எழுதிகிட்டே இருக்கும்போது ஒரு 100 பக்கத்து கூட எழுதியிருக்க மாட்டேன். அந்த டைமில் வந்து பெரியவர் இந்த நாளில் இந்த கோவிலுக்கு போய் பூஜை பண்ணார், அவர் கையால் ஆரத்தி காமிச்சார், பூஜை பண்ணார். அதுக்கப்புறம் இது அந்த பயோகிராஃபியில் இது வரும். இந்த மாதிரி இந்த ஊருக்கு போனார், இங்கே வந்து ஒரு பெரிய வித்வான்லாம் வச்சு இது பண்ணார், என்ன நல்லது பண்ணார், இது எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு ஸ்பார்க், ஒரு கனவு. நான் க்ஷேத்திரம் போகிறேன், இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறேன்லாம் எழுதுறேன் இல்லையா, எழுதுறேன் இல்லையா, அந்த க்ஷேத்திரம் அந்த தீர்த்தத்தோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் நீ எழுதணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் ரீரைட்டிங் கம்ப்ளீட். நான் போயிட்டு எங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் இது பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு அந்தந்த கோவில். பட் அது வந்து வாஸ் லிட்டில் சேலஞ்சிங். ஏன்னா இட் ஹேஸ் டு பி ப்ராப்பர். அந்த ஃப்ளோலையும் உட்காரணும், போரும் அடிக்கக்கூடாது. பட் நம்ம ஒன்றும் சினிமா எடுக்கலையே, நம்மளோட இமேஜினேஷனை கலந்து விட்டுக்க. டாக்கிங் பயோகிராஃபி இல்லையா. அந்த கோவிலை கட்டினது யார், அவர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு கட்டினார், அதுக்காக கட்டினதுக்கப்புறம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அந்த ஒரு ஸ்தல புராணம் இதெல்லாம் எழுதணும் இல்லையா. அது கொஞ்சம் டைம் எடுத்து இதாக எழுதினேன். திருப்பி ஒரு 195 pages வரும்போது ஒரு நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து சைதாப்பேட் அந்த இப்போ இந்த ஃப்ளைஓவர் கட்டின்னு இருக்காரு, அந்த டிராஃபிக் ஜாமில் வந்து நிற்கிறேன். ஃபோன் வந்தது, நான் அட்டன் பண்ணேன் காரில். என்னை ஏதோ பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணிடலாமே, என்ன வேணும் அப்படின்னார். நீங்கள் கணேஷ் சர்மா பேசுகிறேன்னு. ஒரு நிமிஷம்
ஐ வாஸ் லைக் சந்தோஷத்தோட உச்சி. இது வந்து மார்ச் ஆகிடுது, பிப்ரவரி சொன்னதில்ல. நீங்கள் சொல்கிறது வந்து கணேஷ சர்மா அவர்களை தொடர்பு கொள்றதுக்கே உங்களுக்கு 1 மந்த்துக்கு மேலே இழுத்துருது. 3 மாதம், 3 மாதம், ஜான் ஃபெப் மார்ச். சென்னையில் தான் இருக்கீங்க, அவரும் சென்னையில் தான் இருக்காரு, ஆனால் கனெக்ட் ஆக முடியல. அது என்னோட அஞ்ஞானம். பட் ஆனால் கரெக்டாக அடுத்த நாளே ஓடி போய் கோவிலில் அவரை பார்த்து இது மாதிரி எழுதியிருக்கேன். பெரியவாளே கனவுல வந்து கணேசனை பிடிச்சிக்கோ அப்படின்னா அந்த மாதிரி உங்கள் வீடியோவில் வந்தது. இந்த புக்கே வந்து நீங்கள் சொன்னதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் தான். பாக்கி மானே தேனே பொன் மணி எங்கேயாவது நான் போட்டிருப்பேன். அது அவ்வளோதான். நான் வந்து ரொம்பலாம் கிரெடிட் எடுத்துக்கல, நான் சொல்லிட்டு காமிச்சேன். அவர் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி ஒன்று சொன்னார். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி 6-7 வருஷம் முன்னாடி அந்த கோவிடுக்கெல்லாம் முன்னாடி யூஎஸ்க்கெலாம் போய் உபன்யாசம் பண்ணும்போது அவள் கேட்பா, இந்த மாதிரி தமிழில் நீங்கள் உபன்யாசம் பண்ணுறீங்க, பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பெரியவாளை பற்றி தெரியணும், இதெல்லாம் இருந்தால் இங்கிலீஷில் வந்து உபன்யாசம் பண்ணாலோ இங்கிலீஷில் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தாலோ நன்னா இருக்கும் அப்படின்னு தே ஹேவ் டோல்டு. அவருக்கு தோணித்தான், எவனோ யாராவது ஒருத்தர் பண்ணுவான் அப்படின்னு அப்போ தோணித்தான் அவருக்கு. அப்படியே விட்டுட்டார். இதை வந்து எனக்கு சொன்னார் 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது தோணித்து. இது அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷமாக நிறைய ஹெல்ப் பண்ணார் எனக்கு. அவருக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அதெல்லாம் பார்த்து இந்த லிங்க்கில் இதை நீ செக் பண்ணாதுன்னு நிறையா இது கொடுத்து அவர் எழுதி முடித்தோடனே நான் போட்டு அரிச்சு பிடிங்கி எடுத்துகிட்டு அவரை நீங்கள் தான் வெட் பண்ணி தரணும், லைன் பை லைன் படித்து அண்டர்லைன் பண்ணி அடித்து நிறையா அவர் கையாலே நிறையா எழுதி எனக்கு கொடுத்தார். அதை இது பண்ணி ஜூன் 10th அன்னைக்கு, ஜூன் 10th 11th அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணோம். இது 2025 ஜூனில் ஃபஸ்ட்டு வால்யூம் உங்கள் கையில் அந்த புக் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் வால்யூம். இது ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 1894 அவர் பிறந்ததுலேருந்து 1939 அவர் காஷி யாத்திரை முடிஞ்சு கும்போணத்துக்கு வந்து காஷ்டமோணத்தில் உட்கார்றது, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வால்யூம். இது கம்ப்ளீட் ஆச்சு. இது எப்படின்னா, நாங்கள் கணேஷ் சர்மா நான் அடிக்கடி சொல்லுவேன், 200-250 பக்கம் இதுக்கு மேலே பண்ணோன்னா மலப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவளுக்கு புக்கு, அதனால் 250 பக்கம் வை. ஆனால் கரெக்டாக அது முடிஞ்சது. காஷி யாத்திரை முடிஞ்ச கரெக்டாக. அதுக்கப்புறம் அவர் அந்த வெட் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்ட் 2 டெய்லி நைட் 9லேருந்து 2-2:30 வரைக்கும் டெய்லி எழுதுவேன். நான் செகண்ட் வால்யூம் பேரலாக ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஃபஸ்ட் வால்யூம் முடித்தோடனே 2 விஷயம் மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வால்யூம் வந்து அந்த ஜூன் 10th முன்னாடி கணேஷ் அண்ணா கூப்பிட்டா, நீ போய் பாலபெரியவாட்ட பர்மிஷன் வாங்கி வந்துடும், நான் ரமணன் இருக்கார் அவர்கிட்ட சொல்கிறேன், ஹீ வில் ஹெல்ப் யூ டு கோஆர்டினேட். ஆனால் அன்றைக்கி கோஆர்டினேட் பண்ணுறது யாராலையும் முடியல. ஏன்னா நான் போகும்போது நானும் ஒய்ஃபும் போனோம். பெரியவா வந்து திருப்பதியில் வந்து மடத்தில் இருந்தா பெரியவா நீ போனா. ஸோ திருப்பதி போயிட்டு முன்னாடி நாள் நைட்டே போய் ஒரு ரூமை புக் பண்ணி நானும் ஒய்ஃபும் ஸ்டே பண்ணிவிட்டு காலம் வர 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 6 மணிக்கெலாம் ஓடி போயிட்டோம் மடத்துக்கு. போனால் பெரியவர் நேற்று நைட்டே வந்து நெல்லூர் போயிட்டார், லேட் ஆகும் வரத்துக்குன்னா. சரி இப்போ வரட்டோன்னு 9ன்னா 10 மணிக்கிட்ட தான் வந்தார். ஆனால் நாங்கள் போகும்போது நான் நினச்சோம் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் மடத்தில் இருந்தோம் கிளம்புற 6:30 மணிக்கு. ஸோ 1-to-1 மீட் பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். 8 மணி 9 மணி ஆச்சு, நிற்கிறது கூட இடம் இல்லை. இது லைக் ஓகே இடத்த பிடிச்சினா போகிறோன்ட்டு போய் ஃபஸ்ட்டு இந்த ரோவில் உட்காந்துன்ட்டு பெரியவர் வந்தோடனே லேட் ஆகிடுத்துன்னு சந்திரமௌலீஸ்வர் பூஜை ஆரம்பிச்சிட்டார். இப்போது சத்யசந்திர சேங்கர சரஸ்வதி சுவாமிகள் அவர் வந்து ஃபஸ்ட்டு முதல் கட்டுக்கு பூஜை பண்ணார். ரொம்ப ஃபஸ்ட் டைம் மடத்துக்கு, அதாவது சந்திரமௌலீஸ்வர் பூஜை பார்த்த அனுபவம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும். இன்றைக்கி நினச்சாலும் எதுவும் உங்களுக்கு வந்த ஃபீலை வந்து உங்கள் ஒய்ஃப் ஃபுல்லாக என் ஒய்ஃபுக்கு எதாக இருந்தாலும் சொல்லுவாள், நம்ம காலுக்கு ஒரு குரு கிடச்சிட்டாருன்னு அடிக்கடி என் ஒய்ஃப் சொல்லுவாள். என் ஒய்ஃபுக்கு வந்து எதாக இருந்தாலும் ஷிரடி சாய்பாபா தான். ஓகே. பாம்பேயில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது போவோம். இல்லை சப்போஸ் ஒரு மாதம் முடியலன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா அங்கேருந்து நீங்களும் போவீங்கண்ணா அப்போ ஆஸ் அ ஃபேமிலி, ஒன்லி ஆஸ் அ ஃபேமிலி. நான் இல்லை அவங்களுக்கு இருந்த ஈடுபாடு உங்களுக்கு அப்போ இல்லை? இல்லை ஆன்மீகத்தில் கேட்குறேன். இல்லை ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தது, கோயில் போகிறதெல்லாம் கூட. ஏன்னா கார்ப்பரேட் லைஃப்பில் இருந்தீங்க. கார்ப்பரேட் லைஃப்பில் இருந்தோம். இது ஒய்ஃபு வந்து உங்களை விட டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டின்னு போகணும், நானும் போவேன். ஸோ ஒரு லாங் ட்ரிப்
வித் ஃபேமிலி. நமக்கு ஓட்ட பிடிக்கும் வண்டி. சரி. ஸோ ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவா, நீ மட்டும் பேங்கராக இல்லைன்னா டிரைவராக இருப்பேன் அப்படின்பா, ட்ரக் டிரைவராக இருப்பேன்பா. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த ஷிரடி கோயிலில் ஒரு வைப் இருக்குது. ஓகே. இஃப் யூ கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வி கேன் ஃபீல் தட் வைப்ரேஷன். ஸோ நான் போவேன், என் மனசு கஷ்டமாக இருந்தாலும் போவோம். பட் இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு நான் சொல்கிறேன், நான் இப்போ என்ன சொல்கிறேன் மனசால் நான் இது மாபெரியவரின் குரு அந்த மாதிரி வந்து என் ஒய்ஃபுக்கு அப்பையிலேருந்து. சரி. இப்போ சொல்லுவாள் 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு குரு கிடச்சிட்டோன்னு. இப்போது ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம். அவளுக்கு வந்து இந்த அளவுக்கு ஈடுபாடெல்லாம் வந்து எனக்குமே இருந்ததில்லை முன்னாடி. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் அவள் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை வந்து பார்க்குறா. இப்போது சத்ய சந்திரசேகர் சரஸ்வமிகள் அவர் பண்ண பூஜையை பண்ணிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் விக்கி அழறா. தாரையாக கண்ணில் தண்ணி. நான் பயந்துட்டேன், ஏதோ பிரச்சனையை என்ன எடுத்து என்னம்மா என்ன தெரியல, எனக்கு இந்த எமோஷன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே ஐம் நாட் ஏபிள் டு வைப்ரேஷன், ஐம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ். தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மடத்தில் போய் உட்காரும்போது அது எனக்கு ஐ கேன் ரிலேட் டு தட் இது. ஸோ என்னை மட்டும் இல்லை குடும்பத்தையும் ஆட்கொள்ள அப்படின்னு மனசில் வேணும். அதுக்கப்புறம் அன்றைக்கி அந்த பர்மிஷன் வாங்கணும், அதுக்கு தான் போய் உட்காந்துருக்கோம். ஒரு தட்டு பழம் பூ அதுக்கு மேலே 2 புக்கு வச்சுன்னு பர்மிஷன் வாங்கணும் உட்காந்துருக்கோம். 2ஆம் கட்ட பூஜைக்கு விஜயேந்தர் வந்தார். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் போய் கேட்டேன், பெரியவரை 1-to-1 பார்க்கணும். நீ யார் அது 1-to-1 பார்க்கணும்? இல்லை இன்றைக்கெல்லாம் வந்து தரிசனம் இருக்காமான்னு தெரியல, ஏன்னா லேட் ஆகிடுது. வேணா நீங்கள் 7 மணிக்கு மேலே சாயந்தரம் இருந்தீங்கன்னா பார்க்கலான்னு. அடுத்த நாள் இங்கே வந்தே ஆகணுங்கிற ப்ரெஷர் இருக்குது. ஸோ 7 மணிக்கு மேலே திருப்பதி எத்தனை மணிக்கு முடியும் அதுக்கப்புறம் தெரியல. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருந்தோம். ஒரு 1:30 மணி இருக்கும். அந்த அந்த 2ஆம் கட்ட பூஜை 12:30 மணிக்கு ஆரம்பித்தார். பண்ணிட்டு இருக்கும்போது ஷாக்ங்கிறது என்ன சொல்கிறது, அந்த சந்திரமௌலீஸ்வரர் தொட்டு பூஜை பண்ணுறவாளுக்கு என்ன பவர் இருக்குங்கிறத நான் கண்ணால் பார்த்தேன்னா. நான் டிப்பிக்கலாக ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி குழந்தையில் உட்காந்துருக்கு. டெக்னிக்கலாக செகண்ட் ரோ, ரைட். ஸோ குழந்தையில் உட்காந்துருக்கேன். நான் வச்சுட்டு நான் புலம்பின்ண்டே இருக்கேன் மனசில். அவர் வந்து பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டார். எப்படி வாங்கணும்னு தெரியல, உங்களை பார்க்கணும், என்ன பண்ணுறது தெரியல, புக்கை ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் தான் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு மனசுலையே கச்சமச்சன்னு புலம்பின்னு இருக்கேன் நான். ரைட். திரும்பினர், ஏன்டா இப்படி புலம்புறங்கிற மாதிரி இப்படி பார்த்தார். கண்ணோட தட் ஐ டு ஐ கான்டாக்ட் விஜயேந்தர் தெரியுது, உங்களுக்கு ஃபீல் தெரியுது. இல்லை விஜயேந்தர் நான் பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறார். ஐ டு ஐ கான்டாக்ட். நன்னா பண்ணுங்கோ அப்படின்னு இப்படி கையை காமிச்சார். ஒரே ஒரு தடவை இப்படி கையை காமிச்சிட்டு அவர் திரும்பி பூஜையை ஆரம்பிச்சுட்டார். திருப்பி ஒரு 2 மினிட்ஸில் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் மாதிரி மரத்தை இருந்தார். கூப்பிட்டார், எனக்கு கையை காமிச்சு இந்த மாம்பழத்தை எடுத்து இப்படி கொடுத்தார். இந்த கையை காமிச்சார். அவன் ஓடி வந்தான், பெரியவர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். பர்மிஷன் கிடச்சிடுது. தட்ஸ் இட். எனக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா 1000 பேர் உட்காந்துருக்கோம். இன்றைக்கும் நான் வந்து என்ன சொல்கிறது, அதுதான் சொல்கிறேன். இதை ஃபீல் பண்ண வாழ்க்கை தான் இதோட அருமை தெரியும். யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் சார். இதெல்லாம் அதாவது இந்த மாதிரியான எனர்ஜிஸ் பல பேருக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு தான் இது புரியும். எல்லாருக்கும் இது புரியணும்னு நினைக்க தேவையே கிடையாது. யார் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும். அதனால் we don't require any certificate from anyone or any comment from anyone. இதில் வந்து சீரியஸாகவே பயங்கரமான ஒரு ஃபீலிங். நான் நேராக வந்து இது நடந்த எத்தனையுமே கணேசன் சொன்னேன். அவரோட சிரிச்சார். அவருக்கு எவ்வளோ முறை வந்திருக்கோம், பலம் வந்துடுது. சரி, எதனால் போய் பர்மிஷன் வாங்கி சொன்னார் தெரியாது. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும், ரைட். ஸோ நடந்தது. அதுக்கப்புறம் வந்து புக்கை ரிலீஸ் பண்ணோம். புக்கை ரிலீஸ் பண்ணி 2ஆவது நாள் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இது, நான் இவ்வளோ ஒரு அஜ்ஞானமாக கார்ப்பரேட் லைஃப்பில் என்ன சொல்லுவோம், அது லௌகீக வாழ்க்கையில் வந்து கம்ப்ளீட்டாக சப்மர்ஜான ஒரு மனுஷன், ரைட். எனக்கு வந்து ஏன் பெரியவர் கடவுளை வந்தார், நான் ஏன் எழுதணும், இதுக்கெல்லாம் நான் லாயக்கா, எனக்கு ஒரு எழுத சொன்னார், ஏதோ எழுதினோம், ரிலீஸும் ஆகிடுது, இதுக்கெல்லாம் நான் ஒர்த்தா, இது வந்து வரமா சாபமா, பயம், என்னமோ ஒரு பயம், ரைட்டு, மனசில் இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து இதெல்லாம் இருக்குது, நான் இப்படிப்பட்டவன், அதனால் வந்து எனக்கு ஏன் வந்து வந்தார், எனக்கு அந்த ஆன்சர் வேணும் அப்படின்னு. சார், கண்ணதாசன் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் தீவிரமாக இருந்தவர்.
இல்லையா? கண்டிப்பாக. அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால் நம்ம தகுதியாக அதெல்லாம் இல்லை அதுதான் எனக்கு மனசில் அரிசிலே இருந்தது. சனி பிரதோஷம் அன்னைக்கு இப்போ கணேஷ் அண்ணாவை பார்க்க போனேன். புக்கு ரிலீஸாக 2-3 நாளில் பார்க்க போகும்போது அவர் சொன்னார், நான் கேட்டேன் இதை கேட்டேன், எனக்கு நான் வை மீ அதான் கேட்டுகிட்டே இருந்தேன். சார் சார் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், உங்களுக்கு பிராப்தம் இருந்தது. அவர் சொன்னார் எழுத முடிஞ்சது, எழுதி ஆச்சு, ரைட். இதுக்கப்புறம் இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. நம்பர் 1 எழுத வைக்கிறீங்க, பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. இல்லை எழுத சொன்னார், அவரே எழுதினார், அவரே பப்ளிஷ் பண்ணிட்டார். இது ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், ஏன் இவ்வளோ திங்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் சொன்னார், உனக்கு ஏதாவது ஒரு பூர்வ ஜென்மத்தில் நீ ஏதாவது ஒரு மடத்திலேயே இருந்திருக்கலாம், தெரியாது. இல்லை பெரியவா பண்ணது, உங்களோட இதில் வம்சத்தில் பண்ணது, அதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு இப்போ அது தெரிஞ்சது? இல்லை இதுதான் நான் அதுக்கு தான் வரேனா. சரி, இது நடந்தது ஒரு 7:30 மணிக்கு இந்த கான்வர்சேஷன் நடந்தது. சாயங்காலம் 9:30 மணிக்கு அங்கேருந்து மயிலாப்பூர்லேருந்து வண்டி ஓட்டின்னு வரேன். நான் நல்ல டிராஃபிக். 9:30 மணியாக எடுத்து ஆற்றுக்கு வரத்துக்கு 9:30 மணிக்கு வண்டியை பார்க் பண்ணி ஷூ கூட வைக்கல. நான் போட்டிக்குள்ளே நின்றுருக்கேன். பெரியப்பா சித்தப்பா கால் பண்ணார், ரவீந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஊரில் இருக்கார், அரியமங்கலம் ரவீந்திரன் அங்கே தான் இருக்கார், இன்னும் அங்கே தான் இருக்கார். சரி, அவர் கால் பண்ணார். அவர் சொன்னார், டே 5 ஜென்ரேஷனுக்கு இப்படியே அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நான் சொல்கிறேன். டே 5 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் மாப்பெரிய எப்படி உனக்கு வந்தார் அப்படின்னார். எனக்கா 5 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் மாப்பெரிய உன்னோட லைஃப்பில் எப்படி வந்தார் அப்படின்னு. ஏன்னா இந்த விஷயமே தெரியாது உங்களுக்கு. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், என் பெரியவா எல்லாருக்கும், எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பா கூட பிறந்தவருக்கு எல்லாருக்கும் ஒரு காப்பி நான் கொரியர் பண்ணியிருந்தேன். சரி. ஸோ அந்த காப்பி அன்றைக்கி மத்தியானம் போயிருக்கு, அவருக்கு ரீச் ஆகிருக்கு. அவர் படிச்சிருக்கார், கொஞ்சம் பெரட்டி படிச்சிருக்கார். அவருக்கு விஜய் வாசுதேவனோட நான் தான் டவுட்டு. சரி, அதான். ஆனால் என் ஃபோட்டோ பின்னாடி இருந்தது சின்னதாக, புக்கில் அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, சரி, அதாவது என்னை பற்றி தெரிஞ்ச யாருமே நம்ப மாட்டேன் நான் எழுதினேன் அப்படின்னு. ஓகே, ஸோ கூப்பிட்டு 5 ஜென்ரேஷன் புரியல சித்தப்பா அப்படின்னு. தாத்தா யாரான்னா ஸ்ரீரங்காச்சாரி. ஓகே, கொள்ளு தாத்தா கிருஷ்ணமாச்சாரி. ஸோ கேட்டார். அப்புறம் இதில் ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் அவரோட ஒருத்தர் பேசுகிறது கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ஒரு ஆன்மீக ஸ்பீக்கர், இலங்கை ஜெயராஜன். இது ராமாயணம் மகாபாரதம் இன்னும் நல்லா அவர் சொல்லுவார், யாருக்குமே மிஞ்சி போனால் அவங்க அப்பா தெரியும், அவங்க தாத்தா தெரியும், அதுக்கு மேலே கேட்டால் தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அப்பா பெயர் என்ன? ஒருவரை கேட்கிறேன், உங்கள் அப்பா பெயர் என்ன? சொல்லிவிடுவார்கள். என் அப்பா பெயர் என்ன? சொல்லிவிடுவார்கள். அதுவும் தெரியாதவன் இருக்க மாட்டான், இருக்கக்கூடாது. உன் அப்பா பேர் என்ன சொல்லுவான். சரி, அடுத்ததாக கேட்பேன், அந்த அப்பாவினுடைய அப்பா பேர் என்ன? இது எல்லாம் உங்களை நோக்கி கேட்கப்படுகிற கேள்வியாய் மனதுக்குள்ளே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். அதுவும் சொல்லிவிடுவோம். அப்பாவினுடைய பெயர் என்ன? கொஞ்சம் யோசிப்போம். என்ன கேட்டீர்கள்? அப்பாவினுடைய பெயர். அதுவும் ஒரு அளவு தெரிஞ்சிருக்கும், யோசிச்சு சொல்லிடுவோம். நானும் விடுவதாக இல்லை. அப்பாவினுடைய பேர் என்ன? அம்மாவை பார்ப்போம், உனக்கு தெரியுமா அம்மா என்று கேட்போம். 4வது தலைமுறை தந்தையின் பெயர் எனக்கு சரியாக தெரிவதில்லை. ஓரிருவருக்கு தெரியும், பாரம்பரியம் பேணியவர்களுக்கு தெரியும். அவர்களிடமே கேட்கிறேன், உன் 6வது தந்தை பெயர் சொல்லு, 6வது தந்தை பெயர் சொல்லு. தெரியவில்லை. 6வது தந்தை பெயர் எனக்கு தெரியவில்லை. இப்ப பாருங்க, எனக்கு என் மேல் தானே அளவுக்கு அதிகமான அக்கறை என்று நான் சொன்னேன், நிரூபணம் பண்ணினேன். இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு என் மேல் அக்கறை இருக்கிற எனக்கு என்னுடைய 6வது தந்தையை தெரியவில்லை. 6 தலைமுறை. ஒரு தலைமுறை வயது என்பது என்ன தெரியுமா? ஒரு தலைமுறை காலம் என்ற உடனே சில பேர் 100 வருஷமா எண்ணுவார்கள். இல்லை. ஒரு தலைமுறை காலத்தை எப்படி கணிப்பது என்று கேட்டால், ஒரு சமுதாயத்தினுடைய ஆண் பெண் 2 பேருடைய திருமண வயதை கூட்டி 2ஆலே பிரிக்க வருகிற சராசரி வயதுதான் ஒரு தலைமுறை காலம் என்பது.
ஒரு காலத்திலே தமிழர்களுக்கு ஆண்களுக்கு வயது 16 திருமண வயது, பெண்களுக்கு வயது 12. இப்போ இருந்தால் தூக்கி உள்ளே போட்டுருவார்கள். இதை நான் அடிக்கடி சொல்கிறதும் இல்லை மேடைகளில். ஏன்னா அவனவன் 30 ஆச்சே, நாம் என்ன பண்ணுறேன்னு என்ன ஏக்கத்தோடு பார்க்குறான். நான் 60 ஏக்கத்தோடு இருக்கிறது அவனுக்கு தெரியாது. இப்போ பாருங்க, அதனாலே தான் கைகை ராமனை காட்டுக்கு போய் என்று கேட்கிற பொழுது 14 ஆண்டுகள் கேட்டாள். ஏன் 14 ஆண்டுகள் கேட்டால் தெரியுமா? 15 கேட்கப்படாதா? 16. ஒரு தலைமுறை காலம் கழித்து ராமன் வந்தால் ராமனை விரும்பிய தலைமுறை போய்விடும். பிறகு பரதனுடைய ஆட்சிக்கு எதிராக யாரும் புரட்சி செய்ய மாட்டார்கள் என்பதற்காகத்தான் ஒரு தலைமுறை காலம் போன பிறகு அவன் காட்டுக்கு வரட்டும் என்று கேட்கிறான். 7-2 ஆண்டில் வா. இன்றைக்கு ஒரு தலைமுறை காலம் என்ன தெரியுமா? பெரும்பாலும் ஆண்கள் 30 வயதாக தள்ளி போட்டு விட்டார்கள் திருமணத்தை. நாம் கெடுவதற்கான முதல் காரணம். இன்றைக்கு ஆணினுடைய திருமண வயது 30 அண்மித்து விட்டது, பெண்ணினுடைய திருமண வயது 20 அண்மித்து விட்டது. நான் குறைத்து தான் சொல்லுகிறேன், இன்னும் கூடிவிட்டது. அப்படியானால் 50 ஆண்டுகள் பிரித்தால் 25 ஆண்டுகள். ஒரு தலைமுறை காலம் இன்றைக்கு 25 ஆண்டு. 5 தலைமுறை காலம் என்றால் 125 ஆண்டுகள், அவ்வளவுதான். 5 தலைமுறை போய்விட்டது என்றால் 125 ஆண்டுகள். என்மேல் எனக்கு அளவுக்கு அதிகமான அக்கறையுடைய நான் 125 ஆண்டுகளுக்கு முன்பான என்னுடைய தந்தை யார் என்று தெரியாமல் இருக்கிறேன். ஆனால் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட திருவள்ளுவரை தெரிந்து வைத்திருக்கிறேன். அதுதான் திருவள்ளுவனுடைய வெற்றி. ஆனால் 6 தலைமுறை முன்ன வந்து லைனாக தர்ப்பணத்துக்கு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து வெளில வந்திருக்கோம். ஆனால் அது தெரியணும். இல்லை, அதுதான் நீங்கள் சொல்லுங்க. கரெக்டாக 5 ஜென்ரேஷன் முன்னாடி உங்கள் சித்தப்பா சொல்கிறார். சரி, எனக்கு வந்து இப்போ நான் அப்பா இல்லைன்னா தர்ப்பணம் பண்ணுறதுனால எனக்கு வந்து 3 ஜென்ரேஷன் தெரியும். அப்பா, தாத்தா, தாத்தாவோட அப்பா. ஓகே. ஸோ அவரோட அண்ணா யார் எனக்கு தெரியாது. அவளோட அண்ணா ஒய்ஃப், அவளோட அப்பா, அதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி வரும்போது யாருன்னா அவங்க பெரிய கொள்ளு தாத்தா தாண்டா இவர் சிங்கமயங்கார் அப்படின்னா. உங்களுடைய பெரிய கொள்ளு தாத்தா சிங்கமயங்கார். ஊவாசி. ஸோ சிங்கமயங்காரோட புரிஞ்சிடுது எனக்கு. உன் புக்கில் 5th வால்யூமில் எழுதியிருக்கேடா, மகேந்திர மங்கலம் சிங்கமயங்கார் வந்து மகாபெரியவருக்கு வீடு கொடுத்து மகேந்திர மங்கலத்தில் தான் போய் நம்ம மகாபெரியவர் வந்து வித்யாபியாசம் பண்ணியிருக்கார். அது கூட உனக்கு தெரியும். உங்கள் பெரிய கொள்ளு தாத்தா சிங்கமயங்கார்னு தெரியாதா? என்னடா இது ஜென்மம் அப்படின்னு திட்டினார் என்ன. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஆஹா இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு. தென் இம்மீடியட்டாக வந்து அன்றைக்கி 9 வீடு மகேந்திர மங்கலம் வீடு. ஸோ இது என்னென்னா 1907 மகாபெரியவர் வந்து பீடத்துக்கு வந்து வித்யாபியாசம் பண்ணும்போது 1912 1914 அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர மங்கலத்தில் போய் அவர் கும்பகோணத்திலிருந்து படிக்கும்போது நிறைய பேர் வந்துட்டே இருக்கா. அவரால் வந்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா அவருக்கு அவர் பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு இருக்காருன்னு மடத்தில் இருக்க பெரியவாலாம் டிசைட் பண்ணி பெரியவர் வந்து மகேந்திர மங்கலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து காவேரிக்கு கொள்ளத்துக்கு நடுவில் அது கும்பகோணத்துலேருந்து இது வந்து கரூர் போகிற முசிறி பக்கத்தில் மகேந்திர மங்கலத்தில் போய் இது பண்ண வித்யாபியாசம் பண்ண வச்சுருக்கா. திருச்சியிலேருந்து வரணுன்னா பரிசெல்லாம் தான் வரணும் அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி. அதனால் வந்து இது ரொம்ப கம்மியாக இருக்கும், அவர் நிம்மதியாக படிக்கலாங்கிறதுனால அங்கே பண்ணியிருக்கா. அந்த படிக்கிறதுக்கு அந்த வீட்டை கொடுத்து அந்த மடமாக இது பண்ணது வந்து எங்கள் பெரிய கொள்ளு தாத்தா அந்த மகேந்திர மங்கலம் சிங்கமயங்கார். ஸோ இதுதான் அப்படிங்கிற இதை நான் வந்து இந்த வால்யூம் 1 5th சாப்டரில் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். ஆனால் சிங்கமயங்காருங்கிற பேரோடு எழுதியிருக்கேன். அது அந்த லீனியேஜ் எனக்கு தெரியல. இப்போ விஜய் தொடர்வோம் 3வது எபிசோடில் மகேந்திர மங்கலத்தில் இருந்து. கண்டிப்பாக சார். சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமு சாந்தம் தவழ்ந்திடு முகமு சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமு தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும் தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும் செங்கருணை இருவிழி மலரும்
செங்கருணை இருவிழி மலரும் பார்வேந்தர் பணிந்திடு பதமும் பார்வேந்தர் பணிந்திடு பதமும் துயர் வேதனை தீரருட்கரமும் துயர் வேதனை தீரருட்கரமும் ஜெயமேந்திடும் எம் குருநாத ஜெயமேந்திடும் எம் குருநாத சந்திரசேகர சத்குருநாத சத்குருநாத சந்திரசேகர சத்குருநாத ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர 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 ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர